பாக்குறதுக்கு ஒரு பில்டிங் மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ்வளவு பேர் அங்க டக்கு டக்குன்னு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. கல்யாண வீடா மாத்திட்டாங்க. எங்க இருக்கோம் அப்படின்னா ராம் இன் லீலா ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருக்கோம். ஸோ உள்ள ராமா நடிக்கக்கூடிய ரியோர்கள் இருக்காங்க, லீலா நடக்கக்கூடிய வர்த்திகா இருக்காங்க, டைரக்டர் ராம் இருக்காங்க. ஸோ எல்லாரோடையும் போய் இன்ட்ராக்ட் பண்ண போறோம். ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி ரன் ஆக போகுது அப்படிங்கறத நாங்க போய் பார்ப்போம். ராமின் லீலா படத்துல உங்களை பார்த்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தோன்னே எங்களுக்கு ஷாக். கண்டிப்பா இந்த கணீர் குரல் ஒலிக்க போகுது. ஒரு வாய்ஸ் இஸ் சோ எலிகன்ட் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு விகடன் சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த குரல் இந்த படத்துல என்ன மாதிரி ஒலிக்க போகுது? யூஸ்வலா ரொம்ப சீரியஸ் கேரக்டர்ஸ்க்கு தான் என்ன கூப்பிடுவாங்க. ஏதோ மிலிட்ரி ஆஃபீஸர், இந்த படம் ஆர்யாவோட படம் அந்த மாதிரி, இல்லைன்னா ஏதோ போலீஸ், இல்லைன்னா அந்த இதில் லோகேஷ் கனகராஜ் படம் அந்த கைதி, இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான கேரக்டர்ஸ்க்கு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த படம் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரொமான்டிக் காமெடி. அதனால நான் நினைக்கிறேன் இந்த ஜேஜேயோட நினைவுகள்லாம் எனக்கும் திரும்ப வருது. அதுவே கொஞ்சம் ஜாலியாக தானே இருக்கும் அந்த படம். இது வந்து ப்ராப்பர் என்ன சொல்றது, சிச்சுவேஷனல் காமெடி, சிட்காம்னு சொல்லுவாங்க, ப்ராப்பர் காமெடி இந்த படம். அதனால இதுல ரொமான்ஸும் இருக்கு, காமெடியும் இருக்கு, கூடவே இமோஷன்ஸ் இருக்க தான் செய்யும் இல்லையா படம்னா, அதெல்லாம் இருக்கும். நான் வந்து ரியோட அம்மாவா நடிக்கிறேன். ரொம்ப ஜாலியா இருக்கு இந்த படம், நடிக்கிறதே ரொம்ப ஜாலியா இருக்கு. ஓகே, ஆக்சுவலா சினிமாவில் ரெண்டு பேஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்று இந்த ஹீரோயின் அல்ல ஹீரோயின் ஃப்ரெண்ட், அந்த யங்கஸ்ட் கேரக்டர். செகண்ட் பேஸ் வந்து இந்த மாம் கேரக்டர், விச் இஸ் கேரிங் இந்த படத்தோட சோலே அவங்களா தான் இருப்பாங்க. அம்மா ஈவன் சூப்பர் ஸ்டார் முத கொண்டு அம்மா கதாபாத்திரத்தை விரும்பி தான் அவங்க படமே ஹிட் ஆகும். ஈவன் எனக்கு படையப்பா ரிலீஸ் ஆனப்போ லட்சுமி அம்மா அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க. அம்மா கேரக்டர் எடுத்து பண்றதுன்றது எவ்வளோ சேலஞ்சிங் டாஸ்க் அவங்களுக்கு. நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு வயசு 9. நான் முதல் படம் நடிச்சது இல்லை, ஐ வாஸ் ஜஸ்ட் 9 years old. இட் வாஸ் இன் 85. ஓகே. அண்ட் அதுலேருந்து இன்னைய வரைக்கும் யோசிச்சு பார்த்தா பல வேஷங்கள், பல கட்டங்கள்ல நான் நடிச்சிருக்கேன். அதனால வந்து ஏதோ இங்கே பிறந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோன்ற மாதிரியே இருக்கு, வேற எங்கேயுமே போல. நான் இடையில லாலாம் படித்தேன், அதெல்லாம் கூட பெருசா தெரியல, ஏதோ இங்கே பிறந்து வளர்ந்த மாதிரியே இருக்கு. அதனால சில நேரத்துல நாமளே இல்லை இப்படி கிள்ளி பார்த்துக்க வேண்டியிருக்கு, அம்மா வருஷத்துக்கு வந்தாச்சா இருக்கட்டும். ஆனால் ஐ எம் என்ஜாயிங் இட். எல்லாமே ஒரு கட்டத்தில் நம்ம என்ஜாய் தான் செய்கிறோம். எனக்கு நினைவு இருக்கிறது, நான் அண்ணி நடிக்கும்போது அது ரொம்ப சீரியஸு அண்ட் அது கொஞ்சம் என் வயசுக்கு மிஞ்சின கேரக்டராக இருந்தது. அதனால் அது நடிக்கும்போது நிறைய இந்த அம்மா வருஷத்துக்கு கூப்பிடுவாங்க. அப்போல்லாம் கோவமாக வரும், ஏன்னா என் வயசுக்காரங்க தான் ஹீரோவே இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் நான் எதுக்கு அம்மா நடிக்கணும்லாம் தோணும். ஸோ ஐ கம் பாஸ்ட் ஆல் தட். நவ் ஐ எம் வெரி ஹாப்பி to play what I'm தெரிய பார்க்கிறதுக்குள்ள 4 decades நீங்க சொல்ற 85ல இருந்து இப்போ 26 ஆயிடுச்சு. ஐயோ அதெல்லாம் சொல்லாதீங்க, வயசு ஆயிடுச்சுன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சு. பட் எப்பவுமே நம்ம ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஏஜ் டசன்ட் மேட்டர்ஸ். என்ன வந்து பாயிண்ட் இட் ஃபிலிம் ப்ராசஸ். அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஜேஜேல நீங்க நிறைய சர்காஸ்டிக் ஹியூமர், அவர் போய் குதிச்சிரு அப்படின்னு சொல்லுவீங்க, அந்த மாதிரி ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்ல இருந்தீங்க. இப்போ அகைன் கேஜிஎஃப்ல தனியா தெரிஞ்சது உங்க ரோல், உங்க வாய்ஸ். ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஃபில்மா இருந்தது, பான் வேர்ல்டு ரீச் ஆன ஒரு ஃபிலிம். எகைன் இப்போ தமிழ்ல நிறைய படங்களை பார்த்துட்டு, ஈவன் கைதியா இருக்கட்டும், இப்போ பண்ற படங்களா இருக்கட்டும், இந்த ஜேர்னியில இந்த படம் உங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் ஸ்பெஷலா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு கேரக்டர் வந்து ராம் எனக்கு கொடுத்துருக்காரு. ஐ மஸ்ட் தேங்க் ஹிம் ஃபார் இட். அது கூடவே நான் சொன்னேன் இல்லையா, இந்த காமெடின்றது ஈஸியாக நமக்கு வரும். இட்ஸ் அ வெரி சீரியஸ் பிஸ்னஸ்ங்க காமெடி. அவ்வளோ ஈஸியாக சிரிக்க வச்சிட முடியாது யாரையுமே. நம்ம சிரிக்க வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால அது ஒரு பெரிய சேலஞ்ச் கூட. சீரியஸாக அம்மான்லாம் சத்தம் போட்டு நடிச்சிடலாம். காமெடின்றது கஷ்டம். ஃபஸ்ட்டு நமக்கு சிரிப்பு வரணும், அதுக்கப்புறம் நம்ம நடிக்கும்போது அங்கே கேமரா பின்னாடி இருக்கிறவங்க அட்லீஸ்ட் அப்படியாவது சிரிக்கணும், அப்போ தான் ஒர்க் ஆச்சுன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இட்ஸ் இன் தட் வே அ சேலஞ்ச் அண்ட் ஐ எம் ரியலி லவ்விங் திஸ் அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மோர். ஓகே, ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாத்துலேயுமே போலீஸ் விரைச்சிக்கிட்டு இருக்காம கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி ப்ளஸ் இமோஷன்ஸும் இருக்கு. ஓகே,
ஸ்வீட்டஸ்ட் மாமா இல்ல டஃப் மாமா? ஓகே, பையனை ராம பத்தி சொல்லுங்க. நீங்க ஸ்வீட்டஸ்ட் மாமா இல்ல படத்துல என்ன மாதிரி? ஸ்வீட்டஸ்ட் மாம் தான். ஸ்வீட்டஸ்ட் மாமா பையன் நேச்சுரலாவே இருக்கிறது, அதான் என் கேரக்டரா கொடுத்துருக்காங்க அப்படியா? அது தெரியல, பட் யா ஐ அம் நாட் an easy person. ஓகே, பட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் மேம். ஏன்னா உங்களை தொடர்ந்து நிறைய படங்கள்ல பார்த்துட்டே இருக்கோம். அண்ட் ஹாப்பி டு interviewing you through Thank you, Vigadan. my pleasure. நிறைய படங்கள் பண்ணோம். Vigadan just gave me an award last year, so thank you Vigadan. தமிழ் சினிமாவில் சில முகங்கள் நீண்ட நாட்களா நீண்ட வருடங்களா வந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு பிரேக் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ற டைம்ல அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட ரோல் பண்ணும்போது அவங்களுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கிறப்ப ஹாப்பியா இருக்கும். அப்படியான ஒரு ஆக்டர் தான் இவர். அது பொல்லாதனா இருக்கட்டும், ஜமாவா இருக்கட்டும், விடுதலை 2 இருக்கட்டும், அண்ட் இப்போ பராசக்தியா இருக்கட்டும், இந்த முகம் எல்லாருக்கும் பரிச்சயமா போய் மக்களை சென்றடைஞ்சதுல ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இவரோட நடிப்பாற்றல் தான். சேத்தனர்கள் இருக்காங்க, அவரோட ட்ராக் பண்ணலாம். ராமின் லீலால என்ன கதாபாத்திரத்துல சேத்தனர்களை பார்க்கலாம்? ராமின் லீலால வந்து ஹீரோவோட ஃபாதர் ஓகே பண்றேன். ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் அந்த கதைக்குள்ள. ஓகே, ஏன்னா ராம்காம்னாவே அதுல ஹியூமர் வந்து ஆமா பேஸான எலிமெண்டா இருக்கும். சொல்லவே வேணாம், உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஹியூமர் சைடு இருக்கு. அதை இப்பதான் சினிமாவில் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாகா சார் பர்ஃபெக்டா காமிச்சிட்டாரு. ஆமா, இந்த டைரக்டரை பத்தி சொல்லுங்க, என்ன மாதிரியான ரோல் உங்களுக்கு ஹியூமர் கொண்டு வந்திருக்கு? இல்ல இது எழுதும் போதே நல்ல ஒரு கேர்ஃபுல்லா எழுதியிருக்காங்க. ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர். ஸோ அவன் இது பண்றது எல்லாமே பஞ்ச் லைன்ஸ் சொல்றது எல்லாமே கொஞ்சம் இன்னசென்ட்டா தான் இருக்கும். ஸோ அந்த இன்னசென்ஸ் தான் இதுல ஹியூமர். சூப்பர் சார், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். சினிமா ஷூட்டிங் வந்துட்டு கேரவனுக்குள்ள போகணும். எப்படி ராமின் லீலா ஷூட்டிங் ஸ்பாட் உள்ள இப்போ கேரவன்ல நம்ம முனிஸ்காந்தன் இருக்காரு, அவரோட போய் இன்ட்ராக்ட் பண்ணலாம். பல மேடைகள்ல பெரும் டிரெக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க தமிழ் சினிமாவில் காந்தம் எப்போவுமே ஈர்க்கும் அப்படின்ட்டு. இந்த ரஜினிகாந்த், விஜயகாந்த், அது ஒரு பெரிய ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி முனிஸ்காந்த்ன்ற ஒரு மனிதர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மிடில் கிளாஸாக அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, ரொம்ப கனெக்டான ஒரு பர்சனாக போய் நிறுத்தியிருக்கு. கதையின் நாயனா, ஏன்னா உங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் எவ்வளோ ஈஸியாக வரல இந்த சினிமாவுக்கு. இன்னைக்கு அதை ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறது பார்க்குறப்ப விகடன் சார்பாக சந்தோஷமா இருக்கு. அதுக்கு வாழ்க்கை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ ராமன் லீலா ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருக்கீங்க. ஸோ என்ன மாதிரியான கதாபாத்திரம் எதிர்பார்க்கலாம்? இது வந்து இதுல என்னோட கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா இவருக்கு நம்ம ஹீரோ சாருக்கு வந்து தாய் மாமன் கேரக்டர். ஓகே, ரொம்ப ஃபன்னா ஒரு குடும்ப கதை மாதிரி. அதாவது ரொம்ப நாள் இந்த குடும்ப கதையெல்லாம் வந்து ரொம்ப நாளாச்சு. ரொம்ப அதாவது குடும்ப கதையெல்லாம் காமெடி வந்து ரொம்ப நாளாச்சு. அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாலுமே இருக்கும். அவங்க சேத்தன் சார் இருக்காரு, அவங்க மாளவிகா மேம் இருக்காங்க, இவர் காத்தாடி ராமமுத்தையா அவரெல்லாம் ரொம்ப நாளாச்சு அவருக்கு வருது, அவங்க இருக்காங்க, தீபா வெங்கட் இருக்காங்க, இவங்க நம்ம மாக்காப்பா அவரும் இருக்காரு. அவரெல்லாம் எல்லாமே சரியான ஃபன்னா போகும். இது அதுல கொஞ்சம் ஃபேண்டசியா இருக்கும். ஓகே, ரொம்ப கலகலப்பா இருக்கும். இப்போ நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் போனாலே வந்து கிட்டத்தட்ட வந்து ஏதோ அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. காஸ்டியூமே வேஷ்டி சட்டை. ஆமா, அதுதான் கிராமத்துல இருக்க ஒரு தென்காட்சியில இருக்க ஒரு தாய் மாமன் அந்த மாதிரி. என்னோட பர்சன்ஸ் வந்து இதுல கொஞ்சம் நல்ல ரோல். அதாவது சொன்னேன், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குடும்ப படமா இந்த மாமன் மச்சான் அப்படின்னு பேசி நடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த படத்துல ராம்லீலால இருக்கு. ஓகே, எப்பவுமே நகைச்சுவை நாயகன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தர் சிரிக்க வைக்கிறது தான் the most challenging job. அதை நீங்க ரொம்ப வருஷமா இப்ப சினிமாவில் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப இதுல அடுத்த ஸ்டேஜா பாக்குறப்ப மிடில் கிளாஸ்னு ஒரு கதையின் நாயகன்ற ஒரு அவதாரம், அதுவும் மக்கள் போய் ரீச் அடைஞ்சது. ஸோ இந்த ரெண்டு பொறுப்பையும் எடுத்து பண்றது எப்படி இருக்கு? ஹவு டு யூ ஃபீல்? எனக்கு வந்து இது நகைச்சுவை நாயகனா இருக்கிறது தான் ரொம்ப இது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அதுதான் ரொம்ப கஷ்டம். ஹீரோவும் ரொம்ப கஷ்டம். அதாவது ஹீரோன்றத கதையின் நாயனா இப்போ வந்து நான் ப்ரொமோஷனோ இந்த படத்துக்கு போகும்போது தான் தெரிஞ்சது, ஹீரோஸோட வேலை அவ்வளவு தேட்டராக போக வேண்டியது இருக்குது. ஏன்னா சேரன் சாரே சொன்னார், இன்னைக்கு வந்து நம்ம மக்கள் நம்மளை தேடி வந்துருக்காங்க, இன்னைக்கு நம்ம மக்களை கூட்டு வரணும். இப்போ அவங்க வர்றது ரொம்ப நம்ம வர வைக்கிற நிலைமை தான் இருக்குது. அப்படின்றப்ப பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அது ரொம்ப சிரமமான காரியமாக இருக்குது. அதே மாதிரி எனக்கு இதில் வந்து நகைச்சுவையாக பண்ணுறதுன்றது எனக்கு, ஏன்னா ஒருத்தனை சிரிக்க வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது இப்போ உள்ள கால சூழலில் எனக்கு அந்த டிராவல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ ராம்குமார் அவர்கள் அடுத்த டைரக்ஷன் பண்ண போறாங்க. பண்ணி முடிய போகுது படம். ஓகே, அதுலயும் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதுலயும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். இதுல என்ன அப்படின்னா, முண்டாஸ்பரியில பாத்தீங்கன்னா என்னை லூஸ்ல விட்டு பிடிச்சாரு, நீ பண்ணு என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்தது. இதுலேயும் அந்த ஃப்ரீடம் இருக்கு. ஆனால் ஃப்ரீடம் இருக்கு, ஆனால் நான் சொல்றத பண்ணு அப்படின்ட்டு ஒரு இது பண்ணியிருக்காரு, என்னை வச்சு பண்ணியிருக்காரு. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அந்த அந்த எண்ணங்கோப்பி அப்படின்னு ஒரு பாடி லாங்குவேஜ்லாம் இல்லாமல்
இதை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, சந்தோஷம்னா அடுத்தடுத்து நிறைய படங்கள் நான் வெயிட் பண்றோம். அண்ட் ராம் லீலால தாய்மாமா பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்றோம். கண்டிப்பா, தேங்க்யூ. ராமன் லீலா ஷூட்டிங் ஸ்பாட்ல பைனியர் ஆங்கரிங்கெல்லாம் அப்படி சொல்லணும்னா இந்த மனுஷனை தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, ஆக்டராகவும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ராமன் லீலால ஒரு வித்தியாசமான லுக்கில் இருக்காரு. என்ன மாதிரியான ரோல்? கெட்டப்பே பயங்கரமாக இருக்கு. நான் வந்து சின்ன வண்டு மாமான்ற ஒரு ரோல் பண்ணுறேன். ஓகே, பேசிக்கலி ஹீரோயினுடைய தாய் மாமா. ஓகே. ஸோ அந்த கெட்டப்லாம் பார்க்குறப்ப மாக்கா பவனை பார்த்த மாதிரியே தெரியல. இது வேற ஏதோ துபாயில இருந்து இறக்குன வடிவேலு நீ வருஷன் மாதிரி இருக்கு. டிவோஷன் ரவுண்ட்லாம் அப்படி தான் வருவாங்க. இது வந்து எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு திருமண விழா. ஓகே, அதற்காக வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. மற்ற டைமில் என்னோட காஸ்டியூம்லாம் வேற மாதிரி இருக்கும். நான் வேணா காமிக்கிறேன். ஓகே, பயங்கர சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதை இப்போ பார்த்துட்டு எல்லாருமே எங்கே வாங்கினீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு. ஓகே, எங்களோட காஸ்டியூம் டிசைனர் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. என்னது மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமான பேட்டர்னில் இருக்கும். ஓகே. ஸோ இந்த தாய் மாமான்றப்போ இது படமே ஐ மீன் பேக்ராப்பே தென்காசியில் இருக்கு. தென்காசி மாமாவா இல்லை சென்னை மாமாவா? தேனாம்பேட்டை மாமா. ஓகே, தெரியலப்பா, அவ்வளோலாம் கேட்காதப்பா. சரி, ஓகே. ஓகே. அண்ட் கமிங் டு தி ஃபில்ம், இப்போ ரியோவோட க்ரோத் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ரியோ கூட ஒன்றா சேர்ந்து ஆல்ரெடி டெலிவிஷன் ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ ஃபிலிமில் ஒர்க் பண்ணுறது ஹவு டு யூ ஃபீல்? எனக்கு பயங்கர ஹாப்பி. அதாவது கண்டினியூஸாக வந்து ஹிட்ஸ் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இருக்கிற காம்படிஷனில். அதில் வந்து ரியோ வந்து பார்த்தோன்னா நல்லா சூஸ் பண்ணி அழகாக பண்ணுறாரு. அண்டு கரெக்டான டைம் வரும்போது உங்ககிட்ட சொல்கிறேன், நல்ல ரோல் வரும்போது உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்படி. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு ரவுடி கேரக்டர் தான் பண்ண வேண்டியது. அது வந்து ஒரு 2 days ஒர்க் தான் இருக்கும். அப்புறம் நான் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கெஞ்சி அழுது அப்படி ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசி அப்படிலாம் இல்லை. அப்புறம் அவரும் டைரக்டரும் பேசிட்டு ஏன் வந்து இந்த கேரக்டர் அவர் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய ரோலாக கொடுத்துருக்காங்க. செம்ம ஜாலியாக ஃபன்னாக வந்து யார் என்ஜாய் பண்ணுறாங்களோ இல்லை, நான் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றின்னு இருக்கிறேன். இந்த டீமே பார்த்தீங்கன்னா ஒரு யங் டீமாக இருந்தாங்க. டேரக்டராக இருக்கட்டும், டிஓபியாக இருக்கட்டும், அது இல்லாமல் கூட ஒர்க் பண்ணுற 22 ஆர்டிஸ்ட், அதில் மோஸ்ட் சீனியர் ஆக்டர்லாம் இருக்காங்க. சேத்தன் அவர்கள் இருக்காங்க, முனிஷ்காந்த் அவர்கள் இருக்காங்க. அவங்களோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஆங்கர் தாண்டி ஆக்டரா ஹவ் டு யூ ஃபீல்? என்ன மாதிரி கற்றுக்க முடியுது? அதாவது என்ன ரியோ தாண்டி அங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள். அவங்க கூடலேருந்தே சில விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம் நிறைய. இப்போ அவங்களோட பேசும்பொழுது அவங்க வேற படம்லாம் நடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சீக்கிரமாக கிளம்பி வர்றது, எப்படி தூங்குறது, அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்றது, அவங்களுடைய அந்த ஸ்டோரிஸ், பழைய ஸ்டோரிஸ் அதெல்லாம் வந்து அவங்க நிறைய ஷேர் பண்ணுவாங்க. அதுக்குரியும் நம்ம எங்கள் நைனா கேரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் கூட வந்து பார்த்தோன்னா உட்காந்து அப்படி சேரப்பட உட்கார்றா அப்படின்னு அவர் உட்காந்தானா அவரோட நாடக கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, ஆமாம். ஸோ அது ஒரு ஜாலியாக போயிட்டு இருக்கும். காத்தாடி ராமமூர்த்தி. ஆமாம். ஸோ அவங்க மோஸ்ட் சீனியர்ஸ், அவங்க புஜ்பாபுலாம் ஒரு படமாக பேக்ட்ராப்பே பார்த்து தென்காசியில் நடக்குது, சென்னை லைஃப்லேயும் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு யங் டீமை நம்பி பிலீவ் பண்ணி ஒரு ஃபிலிம்குள்ளே போகிறது இருக்கு இல்லையா, இந்த ஷூட் வந்ததுக்கப்புறம் ஷூட் ப்ராசஸ் அண்ட் ஸ்டேஜிங் எப்படி இருக்குது? எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டோரி கேட்டோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. என்னோட ரோலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் ஸ்டோரியாகவே வந்து ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ப்ளஸ் யங் டீம் அப்படின்றனால வந்து பார்த்தோன்னா அவங்க அந்த இதெல்லாம் ஈக்குவலாக பார்க்க மாட்டாங்க. நம்ம எதாவது புதுசாக சொன்னால் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதனால் வந்து ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீடம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து யங் டீம் இருந்தாங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அஃப்கோர்ஸ் இந்த டெலிவிஷன் ஸ்டார் அங்கேருந்து சினிமா ஸ்டாராக கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ் ரொம்ப பெருசு. அதுக்கு மிகப்பெரிய உழைப்பு இருக்குது, அதுக்கு பெரிய காலம் தேவைப்படுது. அந்த காலம் மாக்காப்பா அவர்களுக்கும் இப்போ நிகழ்ந்துட்டு இருக்கு நம்புகிறேன். ஸோ அந்த ஜேர்னியை பற்றி ஒரு சில வாரம் நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா படம் நிறுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு 3 yearsக்கு முன்னாடி தான் ஒரு படம் நடிச்சது. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ராஜா இதயராணிக்கு அப்புறம். ஆமாம், அதுக்கப்புறம் இதுதான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து ஆமாம் இல்லை இப்படிலாம் இருக்கணும்ல அப்படி இல்லைன்னா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மறுபடியும் ரீலேர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரீஇன்ட்ரோடியூசிங் பாப்பாவுக்கே அது நடந்துச்சு. ரீஇன்ட்ரோடியூசிங் பாப்பா அப்படின்னு சொல்லி தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெயிட்டிங் டு see you on நிறைய ரோல்ஸில் உங்களை பார்க்கறத வெயிட் பண்ணுறோம். இன்னும் கதை நாயகனாகவும் பார்க்கறத வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஆடியன்ஸ் லவ் கொடுத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து. அவங்களுக்கு என்ன சொல்லுங்கள்? தேங்க்யூ. ஆனந்த விகடன் நேயர்களுக்கு நன்றி. புக்லேயும் லவ் கொடுக்குறீங்க, வெப்லேயும் லவ் கொடுக்குறீங்க. எனக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ அவார்டு வேறு ஒன்று கொடுத்தாங்க ஆனந்த விகடன், அதுக்கும் வந்து பார்த்தோன்னா நன்றி. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நான் என்னால் முடிந்த முயற்சிகளை செய்கிறேன். நன்றி. ராமன் லீலா ஷூட்டிங் ஸ்பாட்ல 2 ராம் என் கூட இருக்கிறாங்க. ஸோ 2 ராம்க்கும் பெரிய ஹாய் சொல்லிட்டு வணக்கம். அண்ட்
வர்த்திகா உங்களுக்கும் விகடன் சார்பா வாழ்த்துக்கள். ஜென்ரலா இந்த டிரெக்டர் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் நாள் அந்த ஆக்ஷன் கட் சொல்ற ஃபீல் இருக்கு இல்லையா ஸ்பாட்ல, தட் இஸ் லிட்டரலி ஒரு போதுண்டா சாதிச்சிட்டோன்ற ஒரு ஃபீல், ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் டே ஷாட்ல இல்ல லாஸ்ட் டே பேக்கப் சொல்ற அன்னைக்கு அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? இல்லை அதுக்கு தானே வெயிட்டிங், அதுக்கு தானே இத்தனை வருஷம் கஷ்டப்படுறோம். நம்ம அசிஸ்டண்டாக இருக்கும்போது அவங்க சொல்லி கேட்டிருக்கோம். அது நம்ம கையில் மைக்கோட நம்ம வாயில இருந்து அந்த வார்த்தை வரும்போது அது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் வெளியே அதெல்லாம் காட்டிட்டு சிரிச்சிட்டு தான் சொல்லுவோம். ஓகே, நிறைய ஆக்டர்ஸ் பார்த்தேன் இங்க ஒர்க் பண்ற கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு முனிஷ்காந்தனா இருக்கட்டும் இல்ல சேத்தன் சார் இருக்கட்டும், அவங்களோட சக்சஸை பார்க்குறப்ப ஹாப்பியா இருக்கு. ஹவு டு யூ காஸ்ட் தெம் இன் திஸ் ஃபில்ம்? ஆக்சுவலாக இந்த படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 22 ஆர்டிஸ்ட் மேலே இருக்காங்க. ஓகே, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ மொத்தமாகவே கூட்டமாக தான் இருக்கும் இந்த படம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இந்த நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு இவங்க வேணும்ன்ட்டு நாங்கள் முன்னாடியே பேசினது தான். ஸோ இந்த கேரக்டருக்கு இவங்க செட் ஆகும்னு சொல்லி பேசினது தான். ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணோம். மோஸ்ட்டாக நாங்கள் அப்ரோச் பண்ணதில் ஒரு 90% அவங்களே தான் வந்துட்டாங்க. சூப்பர். டியூரிங் டு ரியோ சொன்ன மாதிரி நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. ஆனால் இங்கே எல்லாத்தையும் ரியோன்ற ஒரு பிரைமரி ஃபேஸ் பிராண்ட் வேல்யூ ஒன்று இருக்கு. ஸோ அடாப்டிங் வித் கோ ஆக்டர்ஸ் லைக் சீனியர் ஆக்டர்ஸ் லைக் சேத்தன் அவரெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 25 அவரும் டெலிவிஷன்லேருந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாராக மாறிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல பெர்ஃபார்மராக மாறிட்டு இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம முனிஷ்காந்த் அண்ணா அவரோட மிடில் கிளாஸ் இன்னைக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் போயிருக்கு. ஸோ இவங்களெல்லாம் கோப்ப பண்ணி ஒர்க் பண்ணுறது ஒரு ஆக்டரா ஒரு ஹீரோவா ஹவு டு யூ ஃபீல்? எனக்கு அது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் இவ்வளோ ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது அந்த என்விரான்மெண்ட் அகைன் எனக்கு ஐ மீன் ஆஸ் யூ நோ அபவுட் மீ, ஸோ நம்ம ஒரு என்விரான்மெண்ட்டில் போய் ஒர்க் பண்ணும்போது அந்த என்விரான்மெண்ட் பயங்கர ஹாப்பியாக இருந்ததுன்னா அது அதை விட பெரிய ஹாப்பினஸ் இல்லை. அந்த டேவே ஒரு மாதிரி நமக்கு ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக முடிஞ்சிச்சுன்னா போகும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நம்ம போய் தூங்குவோம்ல. ஸோ இவ்வளோ ஆர்டிஸ்டோட ஒன்னா ஒர்க் பண்ணும்போது அது என்ன இன்னும் எக்ஸைட் பண்ணுது. மோஸ்ட்டாக எல்லாரும் கூடயுமே நான் அங்கங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இத்தனை வருஷம் டெலிவிஷன்ல இருந்து வரும்போது எல்லாரையுமே ஏதாவது ஒரு செட்டில் மீட் பண்ணியிருப்பேன், எல்லாரும் கூடயுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். மாக்கா பண்ண கூட ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஒன்றா நடிக்கிறோம். ஸோ அது நாங்கள் 2 பேரும் ரொம்ப பேசி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணோம் அப்படின்னு பேசிலாம் நடக்கல. சும்மா ரேண்டமாக ஒரு நாள் நைட் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஏன்டா உன் படத்துலலாம் நான் நடிக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் ஏன்னா என் படத்துலலாம் நீங்கள் நடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசினோம். அப்புறம் ஃபோன் பண்ணி ராம் கிட்ட சொன்னேன் இந்த கேரக்டர் பண்ணலாமா அப்படின்னு. இந்த கேரக்டர் என்ன, இந்த கேரக்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லி ராம் ஒன்று சொன்னார். ஸோ நமக்கு ஒன்று தோணும்ல இவங்க கூட நடிக்கணும், அது இன்ஸ்டன்ட்டாக நமக்கு தோணும். நமக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்க கூட சேர்ந்து ஆன் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணா எப்படி இருக்கும், பெர்ஃபார்ம் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்க எல்லாருமே இதில் இருக்காங்க. போட்டா கொடுக்குற. ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச நிறைய ஆர்டிஸ்ட் இதுக்குள்ளார இருக்காங்க. எல்லாரும் கூட ஒன்னா சேர்ந்து நகைச்சுவைகள் டீம்ல இருந்து வெற்றி அதிகமான், டிஜிட்டல் ஃபேஸ் வெற்றி அதிகமான், அப்புறம் கண்ணன் 3 பேரும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அங்கங்க நமக்கு பிடிச்ச எல்லாருமே இதுல அசம்பிள் ஆகிட்டே வராங்கல்ல. சூப்பராயன் இருக்காரு. இது வரைக்கும் சூப்பராயன் நம்ம சீரியஸா தான் பார்த்துருக்கோம். இந்த படத்துல நீங்க வந்து பாருங்க வேற ஒண்ணு பண்ணிருக்காரு. ஓகே. அப்புறம் தாஃபியா இருக்காங்க, கணக்கணும் காலங்கள் நடிச்சவங்க. கவின் இருக்காரு, கவின் கோச்சாரியா கவின் இருக்காரு. ஸோ ஒரு டிஜிட்டல் டீம் இருக்காங்க. அப்புறம் என்னோட டீம்ல இருந்து கவின் கோச்சாரியா இருக்காரு, என்னோட அண்ணன் மாக்காப்பா அண்ணா இருக்காரு, முனிஷ்காந்த் அண்ணா கூட ஏற்கனவே ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் இருக்காரு, சேத்தன் சார் இருக்காரு, தீபா வெங்கட் மேம் இருக்காங்க, மாளவிகா மேம் இருக்காங்க. ஸோ இப்போ வர்த்திகா. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய செட் ஆஃப் டீம் இருக்குல்ல. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு, இல்ல 17 வருஷம் கழிச்சு. ஆமா, அவங்க வாய்ஸ் மட்டும் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆமா, 17 இயர்ஸ் கழிச்சு அவங்க 17 வருஷம் கழிச்சு தீபா வெங்கட் நடிக்க வராங்க. அது என்னோட படத்துல நடக்குது, நான் அந்த படத்துல இருக்கேங்கும் போது லீலாவோட வாய்ஸ் தீபா வெங்கட் இல்ல. ஆமா, அப்புறம் புஜ்ஜி பாபு சார் இருக்காரு, வந்து டெஸ்ட் பாருங்க அவர் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே எக்ஸைட் பண்ணுது இல்ல. நிறைய ஐ மீன் ஒரு பஞ்ச் ஆஃப் காத்தாடி ராமமூர்த்தி சார் நம்ம ஸ்வீட் ஆர்ட்ல வந்து டோப்பு தாத்தாவா இருந்தாரு, இதுல வந்து வேற ஒரு தாத்தாவா இருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு செட்ல ஒன்னா சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது, ஒன்னா சேர்ந்து அந்த ஜோக்கை கிராக் பண்ணும்போது, அந்த சீனை டெவலப் பண்ணும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அது ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பினஸ் தருது. ஓகே, கிரேட். அண்ட் வர்த்திகா, it's your debut film in Tamil, so what do you wanna say to your audience? They gonna watch your film, so Ram in Leela ஏன் தியேட்டர்ல வந்து பார்க்கலாம்னு சொல்லிரு. I just want to say that I hope you love this film as much as the love, and you feel so much of the love that we've given the film. So that's it. Yeah, I just hope you enjoy and like my performance. So apart from all this, ஷூட்டிங்ல ஒரு யங் டீம் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணுறதை பார்க்குற ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய தமிழ் சினிமாவில் யங் டீமை
இப்போ ஆண் பாவம் போலாது சக்ஸஸ் வந்தப்போ விக்னேஷ்காந்த் அவர் கூட இருந்த எல்லாரையும் கொண்டு போய் சேர்த்த மாதிரி டிஜிட்டல் ஃபேஸில் சினிமாவில் ரியோ அவர் கூடவே ஒர்க் பண்ண ஆட்கள் எல்லாரையும் கொண்டு போய் சினிமாவில் சேர்க்கறது இல்லையா. ரியலி ஐ அட்மையர் திஸ் திங். Thank you so பர்சனலி much. ஐ எம் கங்க்ராச்சுலேட்டிங் டு தட். விகடன் சார்பாகவும் அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா இப்போ இருக்க ஒரு ப்ராமிசிங் ஹீரோவில் ரியோவை பார்க்கறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டு யுவர் ஆடியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆடியன்ஸ்க்கு எஸ் அனதர் என்டர்டெய்னர், ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னராக இது இருக்கும். டெலிவிஷன்லேருந்து இவ்வளோ தூரம் ஆப்வியஸாக நீங்கள் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்பயும் என்னை நம்பி இந்த படத்துக்கு வாங்க. இதுவும் கம்ப்ளீட்டாக உங்களை என்டர்டெயின் பண்ணும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போவீங்க இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இந்த படம் இருக்கும். ஸோ அதனால் தேட்டர் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு செகண்ட் அப்படியே சன் மியூசிக் ரியோ வந்துட்டு போனார் எட்டி பார்க்குற மாதிரி. அதுடா சன் மியூசிக் ரியோ தான்டா சன் மியூசிக் ரியோ தான்டா அது. ஓகே ரியோ, ஹாப்பி ஃபார் யூ. Thank you இந்த so படமும் much. அடுத்த லெவலில் பிளாக் பஸ்டர் ஆகணும்னு சொல்லி விகடன் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் டைரக்டர் ராம்க்கும் இது டெபியூ ஃபிலிம் அண்ட் ஒரு பெரிய பொறுப்பெடுத்து நீங்கள் இவ்வளோ பேர் பேசின எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணோம், எல்லா ஆர்டிஸ்டோடையும். அவங்க சொன்னது எல்லாருமே உங்களோட ஒர்க் ஸ்ட்ரக்சர் அவங்க எல்லாருமே பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி ரொம்ப புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இங்கே இருக்கிற எல்லாரும் அனுசரித்து ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு சீனியர் ஆக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. யா தட் வாஸ் ஸோ நைஸ். அண்ட் அடுத்து பிரதீப் ரங்கநாதன் மாதிரி இப்போ அடுத்து டைரக்டர்ஸ் எல்லாம் ஆக்ட்ரஸ் ஆகிட்டாங்க. லுக்கே அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சொல்லுங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ அடுத்தது ராம்லீலா, அடுத்த ராம் அப்படியா? இல்லை அந்த ஐடியா இப்போ இல்லை, அவர் நடிச்சாருன்னா நான் டைரக்ட் பண்ணுவேன். ஓகே, டு யுவர் ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஜாலியான ஃபன்னான ஒரு படமாக இருக்கும். நாங்கள் படத்தை போஸ்டர்லேயே போட்டிருக்கோம், த மேட்னஸ் பிகின்ஸ். ஒரு மேட் ரைட் தான் படமே. ஒரு சாதாரண சீனையே வந்து ஏன்டா இந்த சீன் இப்படி காட்டுறீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருக்கும், ஃபன் ரைடு. அதனால தான் மக்கள் சிலனை வச்சு ரிலீஸ் பண்ணிட்டீங்க போஸ்டர்ஸ். ஆமாம். ஓகே, தேங்க்யூ. என்டையர் டீமுக்கு விடன் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ராம் லீலா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த அவ்வளோ ஆக்டர்ஸோட பேசினோம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, ஒரு டெக்னிக்கலி ஒரு ஃபில்ம் எப்படி ரன் ஆகுதுங்கிறது 24 டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை லைவாக விட்னஸ் பண்ணும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபீல். அது உங்களுக்கும் அஃப்கோர்ஸ் தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ.